அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கொய் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கொய்துடைய டினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 968 ரூபாய் 54 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 51 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தாலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 988 ரூபாய் 42 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 88 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தாலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 60 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 40 உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 976 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாவாக உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. மேலதிக தகவல்கள் தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 972 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 75 உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 972 ரூபாய் வழங்கி இருக்கிறாங்க. அதே போல இந்தியாவுக்கு 276 ரூபாய் 40 வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்க ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போறீங்களா இருந்தால் நிச்சயமா அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்கள் ஆகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல எக்ஸ்சேஞ்சுகளை பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காம பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்க. எல்லா டீடைல்ஸும் சரியா இருக்கான்னு. ஏன்னா ஒருவேளை நீங்க சரியா டீடைல்ஸ் கொடுத்திருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் உள்ளவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்ல அல் நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூடோ எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மெலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச். இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான ரேட், ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 900 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்கள் அறவிடுறாங்க. அதே போல சுலைமானி அல் முகாசம் எக்ஸ்சேஞ்ச் ஜஹராவில் ARY எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சுலைமானி அல் முகாசம் எக்ஸ்சேஞ்சில் கூட பார்த்தீங்கன்னா 750 ஃபில்ஸ் மட்டும்தான் கட்டணம் அறவிடுறாங்க. இலங்கைக்கு 975 ரூபாய் வரைக்கும் வழங்கி இருக்கிறாங்க. இந்த நாட்களில் இலங்கைக்கான ரேட் கொஞ்சம் அதிகரிச்சுட்டு போகிற மாதிரியே தெரியுது. பார்க்கலாம் மறுபடியும் 1000 ரூபாய் எட்டுமோ தெரியல. முடிந்த வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட்டுக்கு அனுப்புங்க. அதே போல் எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நிறைய பேருக்கு மண்ணில் இடைக்கிட்ட மென்ஷன் பண்ணுறீங்க. ரொம்பவே நன்றி. தொடர்ந்து மென்ஷன் பண்ணுங்கள், தெரியாதவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். குவைத்துடைய தங்க விலை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 19 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 350. தடுமாற்றமாக இருக்குது, ஏன்னா விலை அப்படி ஏறி போகுது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 813 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 34 தினார் 692 ஃபில்ஸ். அந்த தங்க விலையை வாசிக்கவே முடியல, அந்த அளவுக்கு அதிகரிச்சுட்டே போகுது. 31 தினார் 32 தினார் ஆக போகுது. 22 கேரட். இதோ விமானம் தீ விபத்து, பயணிகள் உயிர் தப்பினர் நொடி பொழுதில். அதே போல யார் யாரெல்லாம் பணம் அனுப்புறீங்க, கிரிப்டோ பணம் அனுப்புபவர்களுக்கு அதிரடியான சட்டம் குவைத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. அதே போல 121 கோடினாலும் முகாலஃபா டிரைவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலி. இதோ 50வது ரிங் சாலை
ரோட் மூடப்படுகின்றது. அதே போல இதோ ஜித்தா சென்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிஜி. அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA Plug. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்க, இந்த தம்ப்நெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காம என்னுடைய வீடியோவை பாருங்க. வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன், அதை நீங்க சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அல்லுங்க. கார்கோ பற்றிய மேலதிக தகவல்களை வீடியோட கமெண்ட்ல ஃபர்ஸ்ட்லேயே பின் பண்ணி வச்சிருக்கிறேன், போய் பாருங்க. ஏன் இந்த வீடியோ தொடர்ந்து போடப்படுதுன்றதுக்கான காரணத்தை. வெளிநாட்டு தொழிலாளர்கள் ஒன்றியம் குவைத் யூனியன் ஆஃப் கண்ட்ரிஸ் ஹீரோ 5வது இரத்த தான முகாம் உதிரம் கொடுப்போம் உயிரை காப்போம் எதிர்வரும் மே மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜாபரியா சென்ட்ரல் பிளட் பேங்க்ல எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. அதே போல வானிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா இந்த வார இறுதி வரைக்கும் தூசியுடன் கூடிய காற்று நீடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. வண்டி கழுவிட்டீங்கன்னா உடனடியா துடைக்க பாருங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா கூட அந்த காத்துல வரக்கூடிய தூசி வண்டி உடனே நாஸ்தி பண்ணிடும். அதே போல பாலைவன பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனமா இருங்க. A330 டெல்டா ஏர்லைன் ஏர்பஸ் ரன்வேயிலே வச்சு திடீரென ஒரு என்ஜின் தீப்பிடிச்சிருக்குது. உடனடியாக தீயணைப்பு படை விரைந்து சென்று தீய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல கிட்டத்தட்ட 300 பேர் ஆன்போர்ட் பயணிகள் வந்து க்ரூ மெம்பர்ஸோட வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. துரதிருஷ்டவசமாக விமானம் தீப்பற்றியது தெரிய வந்துள்ளது. யாருக்கும் எந்த தீக்காயமும் இல்லை. There's obviously people in that plane. There's never not anyone on the plane. இந்திய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தற்போது சவுதி அரேபியாவில் வலம் வருகின்றார். சவுதி அரேபியாவின் ஜித்தாவில் நேற்றைய தினம் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அதன்போது அவரை பலத்த கரகோஷத்துடன் அதே போல இந்தி பாடலுடன் வரவேற்றுள்ளனர். குவைத்திலிருந்து பணம் அனுப்பினாலோ அல்லது பணம் குவைத்துக்குள்ள வரவழைத்தாலோ அதிரடியாக கைது செய்யப்படுவீங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இல்லீகலா யாராவது, அதாவது எல்லாமே இதுதான் பார்த்துக்கோங்க. பிளாக்ல பணம் அனுப்புறது, இந்த உண்டியல்ல பணம் அனுப்புறது, அதே போலதான் இந்த கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், கிரிப்டோ கரன்சி, இது எதுவுமே குவைத்தில் நடைமுறையில் இல்லை. இதுக்கு இவ்வளவு டார்கெட் பண்ணி இதை பிளாக் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில ஊழல்வாதிகள், அதாவது இந்த பிளாக் மார்க்கெட்டில் பணம் அனுப்புகிறவங்க, ஹவாலா டீலிங் பண்ணுறவங்க, குறிப்பாக இந்த உண்டியல் பணம் அனுப்புகிறவங்க, இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பேங்க் மூலமாக அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் புதிய ரூல்ஸ் வந்துடுச்சு இல்லையா, அதிகப்படியாக பணம் அனுப்ப முடியாது, ஒருத்தருக்கு ஒரு வாட்டிக்கு மேலே அதிகமாகலாம் பணம் அனுப்ப முடியாது, அனுப்பினா அதுக்குரிய சாலிடான ரீசன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி பல காரணங்களை கொண்டு வந்ததால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிட்காயின், கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி வேறு ஆன்லைன் மூலமாக பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பலர் பண்ணுறாங்க. ஆனால் இதுவும் வந்து குவைத்தில் இல்லீகல். இந்த
ரீதியாக யார் பணம் அனுப்பினாலும் சரி பணம் பெற்றாலும் சரி குவைத்துக்குள்ள அதிரடியாக கைது செய்யப்படுவீங்க. அதால் ஆன்லைன் டிரான்சாக்ஷன், அதாவது இல்லீகலான முறையில் இந்த நாட்டுக்குள்ளே பணம் அனுப்பவே முடியாது. நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இல்லீகலாக யார் சம்பாதிச்சாலும் பிடிபடுவாங்க. குறிப்பாக அக்காமா இல்லாதவங்க பணம் அனுப்பும்போது தான் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். தயவு செய்து சேர்த்து வைக்காதீங்க. அதிகமாக 1000 தினார் 2000 தினார் வரைக்கும்லாம் சேர்த்து வைக்காதீங்க. மாதம் ஏதோ கையில் இருந்துச்சுன்னா யாரை சரி ஒருத்தரை பிடிச்சி சரி எப்படியாவது பணத்தை அனுப்பி விட்டுருங்க. அதிகப்படியாக பணம் சேர்த்து வச்சு மொத்தமாக அனுப்ப போனீங்கன்னா கடைசியில் பணத்துக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் கேட்க வரும்போது பிரச்சனையாகும், மாட்டிக்குவீங்க. ரொம்ப கவனம். கிங் ஃபைசால், அதாவது 50வது ரிங் சாலை, 6வது ரிங் சாலையிலிருந்து 360 மோலுக்கு பக்கத்தில் 50வது ரிங் சாலைக்கு எக்ஸிட் எடுக்கிறது க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதிர்வரும் 5ஆம் மாதம் 7ஆம் திகதி வரைக்கும் இந்த ரோடு வந்து க்ளோஸில் இருக்கும். 50வது ரிங் சாலைக்கு எக்ஸிட் எடுக்க முடியாத 6வது ரிங் ரோட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 120 ஸ்பீட் போகிற ரோட்டில் 121க்கு போனாலும் அடிக்குமா சொச்சோ அப்படின்ற மாதிரி தான் கேமரா அடிக்கும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு பிரிகேடியர் ஜெனரல் காலித் அல் அத்வானி. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு தகவல், வாகன ஓட்டுநர்கள் மொபைல் ஃபோன் நீங்கள் வந்து ஸ்டாண்டில் வச்சுருக்கீங்க, முன்னாடி கேமரா அந்த இதில் என்ன சொல்கிறதுக்கு ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, லாக் அந்த இதில் லாக் பண்ணி வச்சுருக்கிறீங்க ஃபோனை, நீங்கள் கையில் எடுக்கலை, உங்களுக்கு கோல் வருது, நீங்கள் கோலை ஆன்சர் பண்ணி விடலாம். அதே போல் ஜிபிஎஸ் லொக்கேஷன் கூகுள் மேப் பார்க்குறீங்க, அதை நீங்கள் டச் பண்ணி பார்க்கலாம். அதாவது உங்களுடைய ஃபோன் கையில் இல்லாமல் அந்த ஸ்டாண்டில் இருக்கும்போது நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் டிக்டாக் பார்க்குறதோ இல்லை ஸ்னாப்சாட் பார்க்குறதோ இன்ஸ்டாகிராம் பார்க்குறதோ இல்லை வீடியோ ஃபிலிம் பார்க்குறதோ இந்த மாதிரி அந்த ஃபோனை நோண்டியே கையை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கேமரா அதுக்கு முக்காலஃபாக போடும். அதே மாதிரி நீங்கள் ஜஸ்ட் டச் மட்டும்தான் பண்ணியிருக்கிறீங்க, ஜஸ்ட் ஒன் டச், ஜஸ்ட் சிங்கிள் டச்சில் நீங்கள் ஒரு மேப்பை போடுறீங்க, மேப்பை செலக்ட் பண்ணுறீங்க, போடுறீங்க, அதை ஓகே பண்ணுறீங்க, அவ்வளவுதான், அதோட எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறமா கால் வருது, ஆன்சர் பண்ணுறீங்க, அவ்வளவுதான். அப்படின்ற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் ஃபோனை தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, தொடர்ந்து டச் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சிக்னல்களில் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறத தொடர்ந்து அவங்க பார்த்தாங்கன்னா முக்காலஃபாக போட்டுருவாங்க. அதே மாதிரி தான் வேகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாதாரணமான சிம்பிளான கேமராக்கள் இதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமராவுக்கு முன்னாடி உள்ள கேமராக்கள் சாதாரணமாக இப்போ ஹைவேக்களில் இருக்கக்கூடிய கேமராக்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்றைய தினம் கூட போட்டிருந்தேன், நீங்கள் 120 ஸ்பீடில் 9 வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஓடலாம் அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமராக்கள் ஏஐ கேமராக்களுக்கு முன்னாடி நீங்கள் 120 இருக்கிற ஸ்பீடில் 121 ஓடினாலும் முக்காலஃபா படும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பீட் கூடுதலாக ஓடினா கூட முக்காலஃபா வரும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் தயவு செய்து ரொம்ப கவனம், டிரைவர்ஸ் சம்பளத்தை பாதுகாத்துக்கோங்க. أنا بالسيارة بروح مثلا مكان فلاني ما أدله صحيح، فطقطقت بالتلفون إنه مثلا على الإشارة وأنا قاعد أمشي إنه خلاص جوجل ماب مثلا ولا يعني اتصال أبرد. صحيح. هل اللمس هذا أخالف عليه لا أم؟ صح. المخالفة المقصد استخدام الهاتف باليد، المعيار باليد. جميل. لازم ما تمسك تلفونك بس بيدك، في ترى في ستاند. مخالفة. خليني اقول لك، خليني بتدرج معك. إيه؟ حطيته بستاند ما في مخالفة استخدام الهاتف، بس حطيت جوجل رديت على التلفون ما في مخالفة. جميل. بس عدم انتباه، بعضهم يحط مباراة، بعضهم يحط فيديو ينتبه له، يطالع السناب وهو اللي يسوق سيارة، هذه مخالفة أخرى. نجيب هذا عدم انتباه، بس حاط بستاند ومع الجوجل او انت ترد على التلفون ما فيها مخالفه، ولا فيها مخالفه عدم انتباه ولا استخدام الهاتف النقال. بس مو انشغال بغير انشغال اذا انت انشغلت، بس انا حاط الجوجل وماشي بطريقي واشوف على الخريطه، ما في مخالفه. هي بالنهايه عدم، احنا هو مو مقصد اني انا بتصيد مثلا، احنا ترى احنا موضوع تصيد بقدر ما هو حفظ ارواح الناس على الطرق. مثلا تمشي بالخط السريع السرعة 120 صحيح طبيعي، لك حد معين صحيح. ما ادري هل هو تمشي 140 تمشي 130 لا تمشي 20 121 ترى انت مخالف. صورتك 130 تقول الكاميرا تقول لي هذه اللي هناك صورتني 130 هذه 120، لا 121 انت مخالف، لازم ما تتجاوز 120.
تم تعيير الكاميرات على هذا. ما اقدر اقول لا ما اقدر اقول لك السرعه بالضبط كم. لا ادري بس اقصد المتعارف عليه يعني خطوط سريعه 120. انا اظن يعطون يعني اظن فوق ال 120 اظن يعطون سماحه، ما اعرف الرقم بالضبط والله ما اعلم. وانا داوم بالمرور بس ما اعلم. هذه شغل الكاميرات وتخصص الكاميرات. تم تعيير الكاميرات على سرعات معينه. لا سرعته 120. 120 بس فانت لا مثل غزال تقول انا والله هذيك ما صورتني 125 هذه 121 صورتني، انت مخالف. 121 مخالف، 80 81 انت مخالف. هذا اخوي نجيب المعيار عشان لا ندش في موضوع لا تعال كذا، لا انت 81 مخالف، ما صورتك 90 هذا موضوع ثاني. لا انا صورتني 90 قبل فتره ما ادري دشيت شارع ما اعرفه، اعتقد السرعه كانت 80 فقاعد امشي 90 وقاعد ادور. دام نوهت على السرعات الحين، واحب اكد وزين انك تكلمت عن السرعات الحين تمشي شارع 120 صورتك 140 ترى 70 دينار المخالف، 70 دينار تبلش توصل الى 150. ممتاز. الحين 20 فاحب انوه الناس ترى شارع 80 تمشي 100 70 مخالفتك. هذه واضحه القيمه واضحه، تغيرت من 20 ل 70 واتمنى الناس تنتبه باللوحات الارشاديه. السرعات ترى مرات انت تمشي على خط سريع 120 بعدين يعطيك لوحه واضحه انتبه 80 مو 120. صحيح. يمكن امتداد السابع لو اللي قاعد على الطريق السابع او ما تشرب المنطقه صارت 80 لازم تهدي. بما أن قانون المرور الجديد سيطبق من 22/4/2025 راح نتكلم عن أنواع الكاميرات في الإدارة العامة للمرور وآلية رصدها للمخالفات. أولاً كاميرات الضبط المروري الثابتة، وهذه الكاميرات موجودة على الطرق الرئيسية والدائرية وبعض المناطق الداخلية وكذلك على التقاطعات. عددها 421 كاميرا ترصد السرعة فوق المعدل وتجاوز الإشارة الضوئية الحمراء. كاميرات الهاتف والحزام وهي اللي ترصد المخالفين باستخدام الذكاء الاصطناعي دون تدخل عنصر بشري، وعددها 252 كاميرا موجودة على الطرق الرئيسية والدائرية وبعض المناطق الداخلية. كذلك هذه الكاميرات تندرج ضمن كاميرات الذكاء الاصطناعي وموجودة على التقاطعات، ترصد عدم ربط حزام الأمان وعدم التقيد بمدلول الخطوط الأرضية واستخدام الهاتف بيد أثناء القيادة. وعندنا آخر وأحدث كاميرات راصد ترصد السرعة فوق المعدل، صغيرة الحجم وسهلة التنقل من موقع إلى آخر وتشحن بالبطارية. இப்போ நீங்கள் ஃபைனலாக பார்த்த வீடியோ மாதிரி கேமராவில் ஜூம் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது நீங்கள் டிராஃபிக் சிக்னல்களில் உட்காந்துருக்கும் போது ஃபோனை நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை தான். அதே நீங்கள் ஜஸ்ட் 1 டச் 2 டச்சில் நீங்கள் உங்களுடைய அந்த லொக்கேஷனை போட்டிங்களா முடிஞ்சு, அதுக்கப்புறமா ஸ்டேரிங்கில் தான் கை வச்சுருக்கிறீங்க, கோல் வந்துச்சா ஜஸ்ட் 1 டச்சில் ஆன்சர் பண்ணிட்டீங்களா அவ்வளோதான். ஃபோனை கையில் வச்சுருந்தாலோ அல்லது காதில் வச்சு பேசிக்கிட்டு இருந்தாலோ உங்களுக்கு டைரெக்டாக முக்காலஃபாக படும். அதே மாதிரி தான் வேகம். மற்ற கேமராக்களில் நீங்கள் அது ஒரு 5 to 6 வரைக்கும் நான் இது உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொல்லக்கூடிய ரிக்வஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து வண்டியை வேகமாக ஓட்டாதீங்க, முடிந்த வரைக்கும் 120 ஸ்பீடுக்கு கம்மியாகவே ஓட்ட பாருங்கள். ஆனால் நீங்கள் கேமராக்கள் அதாவது சாதாரணமான இதுக்கு முன்னாடி இருந்த நார்மலான கேமராக்களுக்கு முன்னாடி நீங்கள் 1 2 3 ஸ்பீடு வந்து அதிகமாக போயிருந்தால் கூட அது ஒன்றும் செய்யாது. ஆனால் அதே நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமரா, இப்போ ஹைவேக்களில் இருக்கக்கூடிய கேமரா, அந்த மேலே ஸ்டாண்டில் அந்த டிஜிட்டல் போர்டில் இருக்கக்கூடிய கேமரா, இந்த கேமராக்களுக்கு முன்னாடி நீங்கள் வேகமாக போனீங்கன்னா நிச்சயமாக கேமரா படும். அதே மாதிரி டிராஃபிக் சிக்னலில் க்ரீனில் இருந்தாலும் 60 ஸ்பீடுக்கு மேலே போயிடாதீங்க, கேமரா படும். தயவு செய்து ரொம்ப கவனம் வாகன சாரதிகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிந்த வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா நண்பர்களுக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப்.